இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது சிலுவைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தம்முடைய சீடர்களை கூப்பிட்டு, நான் மதவாதிகள் கையிலும் அரசியல்வாதிகள் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் சென்று மரிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், அப்போது நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடிவிடுவீர்கள் என்று சீடர்களிடம் சொன்னார். அப்போது பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒரு சீடர், இவர்கள் எல்லாரும் ஓடினாலும் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு ஓடமாட்டேன், உமக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்போது இயேசு கிறிஸ்து அவனிடம் சொன்னார், பேதுருவே, இன்று நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னார். அதன் பின்பு இயேசு பிடிக்கப்பட்டார். ரோம அதிகாரிகள் முன்பாக அவர் நிறுத்தப்பட்டார். அப்பொழுது பேதுருவும் அங்கிருந்தான். அங்கு இருந்தவர்களில் சிலர் பேதுருவை பார்த்து, இவனும் இயேசுவோடு கூட இருந்தான் என்று சொன்னார்கள். அப்போது பேதுரு, நான் இவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதலித்தான். இப்படியாக 3 தடவை பேதுரு இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு மீண்டுமாக கடலுக்கு மீன் பிடிக்க சென்றபோது இயேசு கலிலேயா கடற்கரைக்கு எங்கு பேதுருவை பிடித்து கொண்டு வந்தாரோ அதே கடற்கரைக்கு மீண்டும் சென்று அவனை பார்த்து அவனிடம் கேட்டார், பேதுருவே, அவனோடு கூட மற்ற சில சீடர்கள் இருந்தார்கள், பேதுருவே, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு பேதுரு, ஆம் ஆண்டவர் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து இதே கேள்வியை அவனிடம் 3 தடவை கேட்டார். இறுதியாக அவன் சொன்னான், ஆம் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பது உமக்குத்தான் தெரியும் என்று சொன்னான். அவன் இயேசுவை 3 தடவை மறுதலித்தான். எனவே இயேசு அவனிடம் 3 தடவை கேட்டார், நீ என்னை இவர்களை விட நேசிக்கிறாயா என்று. இப்படியாக தன்னை மறுதலித்த பேதுருவை ஆண்டவர் இயேசு தேடிச் சென்று மீண்டுமாக தன் பக்கமாக இழுத்து கொண்டார், தன்னிடம் சேர்த்து கொண்டார். என்னே அற்புதமான இயேசு! தன்னை தெரியாது என்று சொன்னவனை, தன்னோடு கூட 3 வருடங்கள் ஊழியத்தில் இருந்தவனை, தன்னோடு கூட 3 வருடங்கள் ஊழியத்தில் இருந்த பேதுரு இயேசுவை தெரியாது என்று சொன்னான் 3 தடவை. ஆனால் அப்படிப்பட்ட பேதுருவை இயேசு கைவிட்டு விடவில்லை. அவனை தேடி சென்று மீண்டுமாக தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை மறுதலித்திருக்கலாம், அவர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம், அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை தேடி வருவார். அவர் மறுதலித்தவர்களை தேடி வந்து தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடிய இயேசு. அந்த இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.